எல்லோருக்கும் வணக்கம். பெருமைக்குரிய பெரம்பலூர் புத்தக திருவிழாவின் அமைப்பாளராக இருக்கும் தமிழகம் எங்கும் புத்தக திருவிழாக்களை ஒரு அறிவு இயக்கமாக நடத்தி வரக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சிறப்பான இந்த புத்தக கண்காட்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதற்கு உறுதுணை செய்கிற என் அன்புக்குரிய நண்பர் சரவணன் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக 2 சிறப்பான உரைகளை தந்த மஞ்சரி அன்புக்குரிய சகோதரர் நெல்லை ஜெயந்தா உள்ளிட்ட இந்த அவைக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். புத்தக கண்காட்சிக்குள்ளே நீங்கள் சென்றால் அங்கே நிறைய அரங்குகள், அந்த அரங்குகளில் ஏராளமான புத்தகங்களை பார்க்கலாம். நானும் இப்போ கூட போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இந்த புத்தகங்கள் தமிழில் அச்சடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த புத்தகங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை, யார் எழுதியது என்று பார்த்து கொண்டே நீங்கள் வந்தால் தெரியும். ஒரு சர்வதேச உலகமே பக்கத்தில் இருக்கிறார். அங்கே ஒரு இத்தாலியர் இருக்கிறார், ஒரு அமெரிக்கர் இருக்கிறார், ஒரு டேனிஷ்காரர் இருக்கிறார், ஒரு அயர்லாந்தை சேர்ந்தவர் இருக்கிறார், ஏராளமான ரஷ்ய இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள், இந்தியாவின் புகழ்பெற்ற அத்தனை இலக்கியவாதிகளும் இருக்கிறார்கள். இந்த அவையைத்தான் வெளிநாட்டவர் எண்ணியதோர உங்கள் அருகில் உலகமே திறந்து ஷேக்ஸ்பியரை இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட எல்லோருக்கும் தெரியும். பள்ளியில் ஷேக்ஸ்பியரை படித்திருப்பார்கள், கல்லூரியில் படித்திருப்பார்கள். ஷேக்ஸ்பியர் என்ன தமிழகத்தை சேர்ந்தவரா, இங்கிலாந்தை சேர்ந்தவர், 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ்நாட்டில் அல்ல உலகில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஷேக்ஸ்பியரை தெரியும், மில்டனை தெரியும், கதையை தெரியும், திருவள்ளுவரையும் இன்று தெரியும். அப்படி என்றால் உலகம் முழுவதும் மனிதர்களை விட அதிகமாக பயணம் செய்து கொண்டிருப்பது புத்தகங்கள் தான். அது புத்தகம் அல்ல, மொழிபெயர்ப்பின் வழியாக ஒரு எழுத்தாளரையே கையை பிடித்து அழைப்பு வந்து தமிழ்கிற வீட்டில் அமர்த்திடணும். எங்கள் விருந்தினராக இருக்கிறேன். அவர் நம்மோடு உரையாடுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை மேம்படுத்தி விடுகிறார். நம் தமிழ் படைப்பாளிகள் சர்வதேச அரங்கிற்கு சென்று அவர்களோடு உரையாடுகிறோம். அப்படின்னா உலகம் முழுவதும் புத்தகங்கள் தான் எல்லா காலத்திலும் அறிவை முன்னெடுக்கும் பயணிகளாக போய்கிட்டே. ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் ஏதேனும் ஒரு அமெரிக்க நாவலை கையில் எடுத்தால் 200 வருடங்களுக்கு 150 வருடங்களுக்கு முன்பு அது அமெரிக்காவில் எழுதப்பட்ட புத்தகம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் செய்திருக்கிறார் என்று தெரியும். அப்படின்னா இந்த பணியினுடைய முதற் காரணமாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டு. அவர்கள் தான் மொழியினுடைய வளத்தை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். தமிழ் படைப்பாளர்களுக்கு கிடைக்கிற கூலி கால்வாசி கூட சர்வதேச அளவில் அவர்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தில் 1% கூட தமிழின் மொழிபெயர்ப்பாளருக்கு கிடைக்காது. ஆனால் அவர்கள் தன் வாழ்நாளையே அதற்கு அர்ப்பணிக்கிறார்கள். தன்னுடைய நேரத்தை குடும்பத்திற்கு ஒதுக்க வேண்டிய பொழுதுகளை எல்லாம் யாரோ ஒரு எழுத்தாளனை தமிழுக்கு கொண்டு வருவதற்காக செய்திருக்கிறார்கள் என்றால் அத்தனை முன்னோடியான படைப்பாளர்களையும் இந்த அவையில் வணங்குகிறேன். அவர்களுக்கு தலை சாய்த்து நிறுத்தினோம். 2015ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து ஒரு விண்வெளி வீரரை விண்வெளிக்கு அனுப்பினார். அவருடைய பெயர் செர்ஜி வோல்கோவ். அவர் விண்வெளிக்கு சென்று சர்வதேச விண்வெளி மையத்திலே சில மாதங்கள் தங்கி இருந்து விண்வெளியை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்படி இந்தியாவிலிருந்து கூட சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் சென்றிருந்தார், நமக்கு தெரியும். இவர் ரஷ்யாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தவர். விண்வெளியிலேயே போய் தங்கி இருந்தார். விண்வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை போன்றதல்ல. அந்த மையத்தில் உங்களுக்கு புவியீர்ப்பு விசை கிடையாது என்பதால் நீங்கள் மிதந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்ல உறக்கம் இருக்காது, கனவு வராது. எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் உள்ளும் உலகத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் உடலாக விண்வெளியில் மங்கி அந்த விண்வெளி வீரனுடைய பிள்ளை தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் வானை காட்டுவார். இப்போவும் நம்ம முன்னோர்கள் எங்கே இருக்கிறார் என்றால் வானை காட்டுகிறோம். ஆனால் இவர் உண்மையிலே வானில் இருப்பார். திரையின் வழியாக அவரை பார்க்கலாம். அந்த தேசத்தினுடைய அதிபர் பேசுவார். சக விண்வெளி விளையாடாக பூமியிலிருந்து உரையாடுவார்கள். அவர் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விண்வெளி வீரர் ஒரு காரியம் செய்தார். என்ன அப்படின்னா, விண்வெளியில் படிப்பதற்கு புத்தகத்தை எடுத்து சென்றார். அதுவும் கூட புகழ்பெற்ற ரஷ்யாவினுடைய டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் என்ற ஒரு மாபெரும் இதிகாசமாக கருதப்படுகிற அந்த நாவலை அவர் விண்வெளிக்கு படிக்க கையில் எடுத்து சென்றார்.
தமிழில் அந்த நாவல் மொழிபெயர்ப்பு செய்து வெளியாகி இருக்கிறது. 3 தொகுதிகளாக போரும் வாழ்வும் என்ற பெயரில் இந்த புத்தகத்தின் கட்சியிலே அந்த புத்தகத்தை அவர் விண்வெளியில் படிப்பது என்று முடிவு செய்கிறார். விண்வெளியில் அந்த புத்தகத்துக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு புத்தகத்தை நீங்கள் விண்வெளியில் எடுத்து சென்றால் அது பறக்கிற பொருளாக மாறிவிடும். புவியை கூசை இருப்பதால் தான் கையில் வைத்துக் கொள்ள முடியும், புரட்ட முடியும். கண் மேலிருந்து கீழாக வரும்போது அடுத்த பக்கத்துக்கு நகர முடியும். விண்வெளியில் அது ஒரு உதிர்ந்த மலர் போன்றது. காற்றில் அடித்து செல்லப்படுகிற மலரை போல அந்த புத்தகம் அன்னைக்கு பறந்துண்டிருக்கும். உங்கள் கைகளால் புரட்டி அதை வாசிக்க முடியாது. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் இந்த புத்தகத்தினுடைய மின் வடிவத்தை படிக்கப் போகிறேன், அந்த வடிவத்தை படிக்கப் போகிறேன் என்று அவர் அந்த தன்னுடைய கணிப்பொறியை இயக்கி அதில் இருக்கக்கூடிய வார் அண்ட் பீஸினுடைய ஒரு அத்தியாயத்தை வாசிக்க தொடங்குகிறார். வாழ்நாளில் டால்ஸ்டாய்க்கு கிடைத்த மாபெரும் கௌரவம் என்பது என்ன என்றால், விண்வெளியில் ஒருவர் அவரை படிக்கிறார் என்று. பூமியில் படிக்கப்பட்ட 1000 எழுத்தாளர்கள் இருக்கிறார். ஆனால் தான் கனவை கூட டால்ஸ்டாய் நினைத்திருக்க மாட்டார், தான் ஒரு நாள் விண்வெளியில் ஒரு மனிதன் கையில் படிக்கப்படுவோம். எழுத்து நண்பர்களே எவ்வளவு உயரமானது, எங்கு செல்லும் என்றார் பூமியில் அல்ல, விண்வெளிக்கு சென்றாலும் ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் துணை தேவை. அவன் அங்கே வாசிப்பான். அந்த வாசிப்பதன் வழியாக அவன் பூமியில் படித்த அதே நாவல் தான், புதிய நாவல் அல்ல. அந்த சர்ஜி வங்கோ தன்னுடைய இளமையிலேயே வார் அண்ட் பீஸ் படித்தவர் தான். அவருக்கு அபிமானமான ஒரு புத்தகத்தை விண்வெளியில் அவர் படிக்க தொடங்குகிற சந்தோஷத்தை ரஷ்ய அரசாங்கம் கொண்டாடுவதாக தீர்மானித்து தொடர்ந்து 60 மணி நேரங்கள் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொருவராக படித்து ஒலிபரப்பு செய்யலாம் என்று ஒரு ரீடிங் மாரத்தானே நடக்கிறார். நமக்கு என்ன கிட்டும்? மாரத்தான்னா ஓட்டம்தான், பந்தயம்தான். நாம் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு நீண்ட தூரம் ஓடினால் ஒரு மாரத்தான் ஓடுவோம். இவர்கள் ஒரு 1400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை பலரும் கூடி வேறு வேறு இடங்களில் ஒவ்வொரு பக்கமாக வாசித்து ஒரு ரேடியோ அதை ஒலிபரப்பு செய்துட்டே இருக்கும். எவ்வளோ மணி நேரம்? 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பு செய்தார்கள். ஒருவர் அதை தொடக்கி வைத்தவர் விண்வெளியில் தொடங்கினார். பூமியில் அது ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெண்கள், பணிப்பெண்கள் என்று எல்லோராலும் வாசிக்கப்பட்டு 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பாகி அது கொண்டாடப்படுகிற போது எல்லோரும் டால்ஸ்டாய் வாழ்க வாழ்க என்று மகிழ்ச்சி குரலிட்டார்கள். இதை படித்தேன் என்பதை பார்த்தேன். ஒரு எழுத்தாளனுக்கு எப்போதாவது மனதில் ஒரு எழுத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்பது எவ்வளவு பெரியது என்று உணர முடியுமானால் இந்த சம்பவத்தை என் மனதின் முறை வைத்தான். இப்படித்தான் எழுத்து கௌரவிக்கப்படும், கொண்டாடப்படும். சரிவா, ஒருவர் விண்ணில் இருந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இந்த மண்ணில் இருந்து படிக்கிற அனுபவத்திலிருந்து வேறுபட்டு இருக்குமா என்றால் நிச்சயம் வேறுபட்டு இருக்கும். பூமியில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்களை நாம் பார்ப்பது போல வானில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்கள் வேறாக இருக்கின்றது. அதேதான் விண்வெளியிலிருந்து ஒரு புத்தகத்தை பார்க்க தொடங்கும் போது ஒட்டுமொத்த இந்த பூமியின் ஒரு சிறு கோளம். அந்த சிறு கோளத்தில் எந்த பிரிவும் கிடையாது. அது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான நீல நிற ஒரு கோளம், ஒரு பந்து. அந்த பந்துக்குள்ளாடி எத்தனை தேசங்கள், எவ்வளவு மாறுபட்ட இனங்கள், எவ்வளவு மொழிகள், எவ்வளவு குறைபாடுகள், எவ்வளவு மோதல்கள், எவ்வளவு எல்லை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை யுத்தம், எத்தனை பிரிவினை, எவ்வளவு வெறுப்பு, எதுவுமே வானிலிருந்து பார்த்தா தெரியாது. வானிலிருந்து பார்க்கும்போது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சமம். நீங்கள் ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே மனிதர்களை பார்த்தால் எறும்பு போல தெரிகிறது இல்லையா? இந்த மொத்த பூமியின் ஒரு சிறு எறும்பு கூட்டங்கள் வாழுகிற ஒரு சிறு வாழிடம் போலதான் வானிலிருந்து தெரியும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விண்ணிலிருந்து பார்த்தா ஒன்றுமே. விண்ணிலிருந்து உங்களை பார்க்க வைப்பதற்கு விண்வெளிக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது. பூமியிலிருந்தே உங்களை விண்வெளி காட்சிகளை காட்டுகிற கவிஞர் இல்லை. தமிழிலும் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உணர்வை நமக்கு கவிதையின் வழியாகவே அறிமுகப்படுத்தி விடுவார்கள். ஈத்த மனிதன் டால்ஸ்டாயினுடைய தனக்கு பிடித்தமான அந்த நாவலில் வரக்கூடிய சர்ஜி என்கிற ஒரு கதாநாயகனை விண்வெளியில் படிக்கும்போது அவன் அறியாமல் அந்த சர்ஜியின் மீது பதிவு கொண்டு இந்த சர்ஜியை போல் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாவல் தானே, கதை தானே, கதை ஒருவரை போல நிஜ மனிதன் ஏன் நடந்து கொள்ளணும்? அப்படி என்றால் நீங்கள் பார்க்கிற புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல, அச்சிடப்பட்ட காகிதங்கள் அல்ல. இங்கே இருப்பது அதனுடைய விலை என்பது அதனுடைய அச்சுக்கூலி தானே தவிர எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கான வெகுமதியா.
பல்லாயிரம் பல்லாயிரம் மனிதர்களுடைய இதயத்தை வெளிச்சம் ஏற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சம்தான் புத்தகம் என்ற வடிவத்தில். என்ன செய்யும் புத்தகம்? 1866 டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதினார். அவருடைய முதுமையில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஞானியை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை வணங்குகிறவாகி அவருக்கு சீடர்கள் உருவாகி இருந்தார். அவரை வாசித்த காந்தி எழுதிய தன்னுடைய ஞான குருவாக டால்ஸ்டாய் சொன்னார். அந்த காலத்தை டால்ஸ்டாய் ஒரு கதையை எழுதினார். பூமியில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்று கதை பிடித்தது. இந்த கதையை நான் மல்லாங்கிணறுங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு கரிசல் காட்டினுடைய வேப்படியில் அமர்ந்து கொண்டு ஒருவர் மொழிபெயர்த்து அதை வெளியிட்ட பத்திரிகையில் படித்தது. யோசித்து பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ரஷ்யாவினுடைய யாஸ்லா பாலியானாவோ அப்படிங்கிற ஒரு பண்ணையில் இருந்து கொண்டு ஒரு காசா எழுதிய கதையை தொலைதூர கரிசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கையில் அந்த புத்தகம் இருக்கு. படிச்சது படிக்க தொடர்ந்து யாருடைய கதை அது? ஒரு விவசாயியினுடைய கதை. பஹோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய கதை. அந்த விவசாயிக்கு அவனுடைய மனைவியினுடைய சகோதரி நகரத்தில் இருந்து வருகிறார். அக்கா நகரத்தில் வாழ்கிறார். வசதியான வாழ்க்கை, ஒரு தொழில் செய்வரையும் மணந்திருக்கிறார். நகரத்தில் வாழக்கூடிய எல்லா சௌகரியங்களோடும் வாழ்கிறார். அந்த அக்கா தந்தையை பார்த்து வருகிறார். தங்கையோ விவசாயியினுடைய மனைவி, எளிமையான வாழ்க்கை, நிறைய வறுமை இல்லாமல் பெரிய குடும்பம். அக்காவும் தந்தையும் பேசிக்கொள்கிறார். இந்த உலகில் மிக அழகான காட்சி ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அக்காவும் தண்ணியும் பேசுகிறார். அவர்கள் கொஞ்ச காலம் பிரிந்த பிறகு ஒரு அக்காவும் தண்ணியும் பேசிக்கொள்கிறதை பாருங்கள். நீங்கள் எப்போதாவது உங்கள் வீட்டில் அவர்கள் பேசுகிற போது கொஞ்சம் தான் அவர்கள் பேசுவார்கள், நிறைய பேசாமலே உணர்த்தி விடுவார். இந்த அக்காவோ தண்ணியும் அதே போல் அந்த வீட்டில் உட்கார்ந்து சாவகாசமாக தங்களிடம் பேசுகிறார். நிறைய நேரத்தில் தாயிடம் சொல்லாதவற்றை சகோதரியிடம்தான் தங்கை சொல்லுவார். அக்காவும் கூட அப்படித்தான் வீட்டில் சொல்லாதவற்றை தந்தையிடம் பகிர்ந்து கொள்வார். அப்படி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அக்கா சொல்கிறா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்க, எந்த வசதியும் இல்லை, அடிப்படை ஆதாரமான எதுவும் இல்லை. நகரத்தில் நாங்கள் எவ்வளோ இன்பமாக இருக்கிறோம், எவ்வளோ வசதிகள் இருக்குது, எவ்வளோ தனி வீட்டில் வசிக்கிறோம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம். ஒரு விவசாயியை திருமணம் செய்து கொண்டு இப்படி ஒரு கடினமான வாழ்க்கையை, ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறாயே, இதை பற்றி குறை இல்லையான்னு தங்கைக்கு அதுவரை அதெல்லாம் குறையாக தெரியவில்லை. தன் கணவர், தன் வீடு, தன் பிள்ளைகள், தன் உழைப்பு என்று அவர் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். இதை கேட்ட உடனே தங்கை சொல்கிறார் அக்காவிடம், அக்கா நீ உன்னுடைய நகர வாழ்க்கையை சொல்லுகிறாய், என்ற ஆடம்பரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் இங்கு நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் அங்கே இல்லை என்று எனக்கு தெரியும். இது இல்லாதவர்களுடைய சந்தோஷம், அது இருப்பவர்களுடைய சந்தோஷம், இரண்டும் ஒன்றில்லை அப்படின்னு சொல்ல. அது எப்படி ஒன்றில்லைன்னு சொல்லுவேன்? நீ அனுபவித்து பார்க்கறதில்லை, அனுபவித்து பார். நகர வாழ்க்கையை, அதனுடைய இன்பங்களை, அது தரக்கூடிய மகிழ்ச்சியை எல்லாம் அனுபவித்து பாருங்க. தண்ணி சொல்கிறா, இல்லைக்கா அங்கே வசதியானவராக இருப்பார், திடீர்னு பணம் பறிப்பு, திடீர்னு ஏழ்மை அடைஞ்சிருவார், திடீர்னு நெருக்கடி ஆகிடுவாங்க. வாழ்க்கையை சீராக மேலே போக மாட்டாது, சீராக கீழே வர மாட்டார். மேலே போவதும் வேகமாக இருக்கும், கீழே விழுவதும் வேகமாக இருக்கும். அந்த மாத்திரம் வேண்டாமேக்கா அப்படிங்கிறார். இப்போ கூட அசாவுக்கு தங்கச்சி மேலே வருத்தம் தான் உள்ளாகுது. இப்படி ஆசைப்படக்கூட தெரியாதவளாக இருக்கே நீ, நிறைய ஆசைப்படு, நகர வாழ்க்கைக்கு வா, நகரத்தில் வாழு. இது டால்ஸ்டாய் கதை அல்ல நண்பர்களே. இந்த நூற்றாண்டில் இன்றைக்கும் கூட ஏதேனும் ஒரு சகோதரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மெட்ராஸ்க்கு வந்துடு, பாம்பேக்கு வந்துடு, துபாய்க்கு வந்துடு, அமெரிக்காவுக்கு வந்துடு. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதரி, இல்லைக்கா எனக்கு இது போதும், இந்த வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை வேண்டும் என்று நினைக்கிறோம், மேலே போக வேண்டும் என்று நினைக்கிறோம், வறுமையிலிருந்து விடுபட நினைக்கிறோம், ஆனால் உழைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், உழைத்துத்தான் நாங்கள் மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ அந்த அக்கா சொல்கிறா, நீ அப்படி தான் இருப்ப, அடுத்த முறை நான் வரும்போது எவ்வளவு பெரிய வசதியோடு இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படியே தாங்க இருப்பாய் என்கிறார். காலம் ஒரு உண்மையை சொல்லுகிறது, பெரும்பான்மையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அவர்கள் நிலையிலேயே இருக்கிறார்கள். மேலே போக எவ்வளவு முயற்சித்தாலும் ஒரு அங்குலம் தான் ஏற முடியும், 10 அடி கிலோமீட்டர்.
இந்த உரையாடலை தங்கையினுடைய கணவர் கருதியது அவர்தான் பகோ. தங்கைக்கு அல்ல, பகோமத்தி அவங்க பேசினது ஒரு விஷயம் கேட்குது. எவ்வளோ நல்ல வாழ்க்கை இருக்கிறது, எவ்வளோ வசதி இருக்கிறது. ஆசையே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? ஆசைப்படணும் ஐயா, பெரிய பெரிய உயரங்களை அடையணும் இல்லை. இந்த இன்பங்கள் எல்லாம் யாரோ சிலர் அனுபவிப்பதற்காக மட்டும் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது தானா என்ன? இல்லை, எல்லோருக்குமாக தானே இந்த இன்பம். ஒரு இன்பம் இல்லை நண்பர்களே. தமிழ்தான் அந்த அழகான கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை கோடி இன்பங்கள், ஒன்றல்ல கோடி கோடி இன்பங்கள் இருக்கிறது. அடைய வேணாமான ஆசை வருகிறது. அக்கா போயிடுறாங்க, பண பிறகு கண் மனைவி கூப்பிட்டு சொல்கிறான், உங்கள் அக்கா சொன்னது கரெக்டு தானே, நாம் மாறணும். நாம் இன்னைக்கு வசதி இல்லாததாக இருக்கிறோம். ஏதாவது செஞ்சு ஒரு நிலத்தை வாங்கி நமக்கே ஒரு நிலம், அதில் நம்ம விவசாயம், நம்ம வீடுன்னா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்கிறான். ஆனால் இந்த பகவானுடைய மனதில் ஒரு கதவு திறந்துடுது. எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கணும், நிலம் ஆகணும், வீடு கட்டணும், பண்ணையாராக மாறணும். அதற்காக கடினமாக உழைக்கிறான். தன் கடன் கொடுத்தவன் எல்லாம் வசூலிக்கிறான். தன் விதத்தில் எந்த வகையிலெல்லாம் பொருளீட்ட முடியுமோ பொருளீட்டி, பக்கத்தில் ஒரு நிலம் விற்பனைக்கு வருகிறது என்று தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்ட போய் கேட்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கேங்க, 2-3 தவணையாக கொடுத்துட்றேன், அந்த நிலத்தை எனக்கு கொடுங்களேன். அப்போதெல்லாம் இது 100-180 வருடத்துக்கு முந்தின கதை என்பதால் அப்போ பெரிய விதை இல்லை. பெரிய நிலத்தையே கூட நீங்கள் சொற்ப பணத்தில் வாங்கியிருந்தான். அந்த நிலம் விற்கக்கூடியவர் சொல்கிறாரு, பரவாயில்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறேன் என்று கொடுத்துட்டார். சில ஆண்டுகளுக்குள்ளாடியே இவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி நிலத்துக்கு உரிமையாளராக மாறி இவர்கள் விரும்பியது போல் ஒரு வீட்டையும் கட்டிட்டார். இப்போது தங்கச்சிக்கு கௌரவம், பரவாயில்லையே நம்ம கணவரும் இப்படியெல்லாம் வாங்கிட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டார் இல்லையா அப்படின்னு இதை வைத்து கொண்டு நாம் பண்ணையில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் நல்லா நடத்தி சந்தோஷமாக வாங்கும்போது அவர் கணவர் சொன்னார், போதும், இது ஒரு தொடக்கம் தான். நான் இந்த இடம் வாங்கும்போது சிலரிடம் விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், பெரிய பண்ணை 100 ஏக்கர், அவ்வளோ பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா நாம் பிள்ளைங்களை நம்பியோ யாரை நம்பியோ இருக்க வேண்டாம். ஒரு மனிதன் அதிகமான நிலம் வைத்திருந்தால் போதும், அதை நம்பி எப்போதும் வாழலாம் அப்படின்னு 100 வருஷத்துக்கு முன்பு வரை எல்லா விவசாயிகளும் அப்படி தான் நினைச்சாங்க. நிறைய நிலம் இருந்தால் போதும், நம்ம யாரையும் நம்பவே வேணாம்ப்பா, என் நிலம் என்னை காப்பாற்றுப்பா. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினார். அதற்காக என்ன பண்ணுவார்னா, எங்கேயாவது இடம் விற்பனைக்கு வருதான்னு பார்ப்பார். தரவு வேலை செய்யக்கூடியவரை அழைத்து கேட்பார், எங்காவது விலை மலிவாக வந்தால் இடம் கெடுங்கள் என்று. அப்படி தேடி தேடி சிறியவராக இருக்கிறவர் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டார். இந்த வளர்ச்சி வேகமாக வர வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நிலத்தினுடைய உரிமையாளருங்கிற எண்ணம். நம்ம போய் இனிமேல் நம்ம நிலத்தில் வேலை செய்யலாமா என்ன? வேலை பார்க்குறோம், வேலை பார்ப்பான். வேலையாட்களை பழைய பண்ணையார்கள் எப்படி நடத்தினார்களோ அப்படியே இவர் நடத்துகிறார். அவர்களுக்கு சம்பளம் கொடுத்ததை குறைக்கிறார். தனக்கு தேவையானதை போக வித்ததை பகிர்ந்து தர மாட்டேங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மாறுவதை ஒரு மனைவி சொல்கிறா, நிலம் வந்துடுச்சு, வீடு வந்துடுச்சு, வசதியெலாம் வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் மாறிட்டே இல்லை. இல்லை இல்லை, நாம் பழைய ஆள் இல்லைங்க, நாம் இப்போ பண்ணையார் இல்லையா, பெரிய நிலச்சுவாந்தார் இல்லையா, நாமளும் இனிமேல் அப்படி இருக்கலாமா, மாறிடணும்ல. இப்போது ஒருவன் சொல்லுகிறான், ஐயா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த நிலம் அவ்வளோவா நல்லா இல்லை, விவசாயம் பெருசாக வராது, இன்னொரு ஏரியாவில் நிலம் நல்லா வரும்னு சொல்கிறாங்க, அங்கே விலையும் மலிவாக இருக்குது, இதை மொத்தமாக விற்றுட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே விலை குறைவான இடத்தில் பெரிய இடம் வாங்கிடலாம். நீங்கள் யோசிக்கவே இல்லை, உடனே வாங்கிடலாம் முடிவு பண்ணார். போகிறார், விசாரிக்கிறார், எங்கேயே நிற்கிறார். நாடோடிகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய நிலம் இருக்குது. பேஷ்வாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடோடி இனக்குழுக்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொள்ள அந்த நிலத்தை அவர்கள் விற்கிறாரு, குறைவான விலைக்கு விற்கிறாங்கன்னு தெரியுது. ஒருத்தர் வாங்கியிருக்காரு. வாங்கியவரிடம் கேட்குறாரு, எப்படிங்க வாங்கினீங்கன்னு. அவங்க ரொம்ப பெருந்தன்மையானவங்க, விலையெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க, உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இருந்தானே அப்படி ஊற்றி கொடுத்துருவாங்க. நான் கூட 30-40 ஏக்கர் வாங்கியிருக்கேன். இவர் போய் பார்க்கிறார், அவ்வளோ அழகான இடம், நாடோடிகளுடைய அமைதியான வாழ்க்கை, பெரிய நதி ஓடுகிறது, ரொம்ப அருமையான நிலம். இங்கே மட்டும் நிறைய நிலம் கிடைச்சா நாம் மிகப்பெரிய வசதியாக வாய்ப்பை உண்டாக்கிட்டுலான்னு நினச்சிட்டு அந்த பேஷ்வாஸ்கிட்ட போய் கேட்குறாரு. அவர்கள் விருந்தினராக வேற வரவேற்று தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் இருந்தேங்கிறாங்க.
இவரோ சொல்கிறார், என்கிட்ட 1000 ரூபிள், இந்த 1000 ரூபிளுக்கு எனக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம்னு சொல்லுங்க, நான் அந்த இடத்த பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நீங்கள் விருந்தினர் தானே, தண்டிங்கன்னு தந்தை சொல்லி சாப்பாடு கொடுத்து நன்றாக கவனிக்கிறார். இவருக்கு காலையில் மனம் மாறிட்டாங்கன்னா, சரி இவர் என்ன சொல்கிறார், இப்போ ஒரு அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, காலையில் இடத்த முடிச்சுக்கிடுவோங்கிறார். அவர்கள் அந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை, சொன்னால் கொடுத்துருவோம், உங்களுக்கு தான் நிலம், காலையில் தருகிறோம், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். அவர் உறங்குகிறார். நீங்கள் உறக்கம் பெறாது. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அந்த இரவில் உங்களுக்கு உறக்கம் வராது. பலருக்கும் அவரை திருமணத்திற்கு உறங்கியது இல்லை, ஈடுகட்டி அன்று உறங்கியது இல்லை, வெற்றி பெற்ற அன்று உறங்கியது இல்லை. இவரும் அப்படிதான் உறங்காமல் கண்டுட்டே தன்னை அறியாமல் புதிய இடம், நல்ல காற்று, அழகான சொல்லி உறக்கம் இருக்கிறது. அதில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் யார் யாரோ இவருக்கு முதல்ல இடம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, இவர் முதல்ல ஒரு சின்ன அந்த ஆளிலிருந்து பலரும் கனவில் வருகிறார். வந்து பக்கத்தில் உட்காந்து, இவர்கள் ஏன் என் கனவில் வருகிறார்கள், ஏன் சொல்ல பார்க்குறாங்க, இன்னும் சொல்ல பார்க்குறாங்கன்னு தெரியல. கண் முடித்து பார்க்கிறார். பார்த்தால் அவருக்கு ஒரு பயம் வருகிறது. ஒருவேளை சாத்தான் தான் தன் மனதில் இப்படியெல்லாம் வேறு வேறு உருவத்தை காட்டி தன் மனதை மாற்ற முயற்சிக்கிறதோ அப்படின்ட்டு இந்த கெட்ட கனவெல்லாம் கூடாது. காலையில் எழுந்த உடனே நேராக அவரை பார்த்து பணம் எடுத்து இடத்தை முடிச்சிடணுங்கிறார். காலையில் அவர்களை பார்க்கிறார். அவர்கள் இவர் இடமானத மாதிரியே அவரை நடத்தலை, சாப்பிடுதாங்கிறாங்க. இல்லை முதல்ல இடத்தை முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு, எவ்வளவு நிலம் எவ்வளவு தொகை சொன்னீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிலத்தை அளக்க மாட்டோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் நடந்தால் எவ்வளவு தூரம் உங்களுக்கு நிலம் வேண்டுமோ அவ்வளவுக்கு 1000 ரூபாய். இந்த உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கணக்கு நீங்கள் கேட்டுருக்கீங்களா என்ன? ஒரு நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ நடந்துக்கோங்க, அன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. இவர் நினைக்கிறார், மாற்றிட மாட்டீங்களே பேச்சார், கட்டாயம் மாற்ற மாட்டோம். 1000 ரூபாய் தான், ஒரு நாள் நீளம்தான். ஒரு நாளை காலையில் தொடங்கி சூரியன் அஸ்தமாகிற வரை நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், எங்கிருந்து எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம். நீங்கள் ஓடுகிற வழியிலெல்லாம் நாங்கள் ஒரு அடையாள கல்லை வைப்போம், அதெல்லாம் உங்கள் இடம். நீங்கள் ஓடி முடித்து திரும்பி வரும்போது மொத்த இடமும் உங்கள் வசமாகிடும். 1000 ரூபாய்க்கு நேரம் 5 பைசா வேண்டாம். இவர் நினைக்கிறார், எவ்வளோ அப்பாவியான இந்த மக்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுனா எவ்வளோ நிலத்தை நம்ம எடுத்துக்கலாம், நல்ல இடமாக பார்த்து, நீரோட்டமுள்ள இடமாக பார்த்து, நிறைய வசூல் தரக்கூடிய மண்ணுள்ள இடமாக பார்த்து ஓடி அத்தனையும் நம்ம வாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஒரே ஒரு நிபந்தனைங்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அங்கேயே சாயங்காலத்துக்குள்ளாடி வரணும், வராவிட்டால் உங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு ஒரு துண்டு நிலம் கிடையாது. இவர் சொல்கிறார், இது ஒரு பெரிய விஷயமா என்ன, நான் விவசாயி நல்லா ஓடுவேன், எவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன், எனக்கு தேவையான நிலத்தை சுற்றி முடிக்க விட்டு இதே இடத்திற்கு வந்து உங்கள் இடத்துக்கு அதை பெறுவேன்றார். ஓடுங்கள். ஓட ஆரம்பிக்கிறேன். ஓட ஆரம்பித்தால் நிலம் விரிய 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 ஓடி 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 ஒவ்வொன்றா இது நமக்கு தான், அது நமக்கு தான், அது நமக்கு தான் ஓடிக்கிறாரு. அடிவானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொல்ல மேலே. இவர் சூரியனையும் பார்த்துக்கிறாரு, அது எங்கே இருக்கு, நீண்ட தூரம் நீண்ட தூரம் நீண்ட தூரம் ஓடி. இப்போ அவருக்கு தெரிகிறது, நாம் தொடங்கிய இடம் ரொம்ப தூரத்தில், இவ்வளவு பெரிய நிலம் நம்ம. ஒருவேளை இவ்வளவு நிலத்தையும் நாம் வாங்க முடிந்தால் நாம் ஒரு மன்னரை போல வாழ்வோம், மகத்தான ஒரு நிலப்பரப்பாக வாழ்வோம் என்று நம்புகிறார். சொல்லிக்க அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்தால் அவருக்கு தெரிகிறது, தான் தொடங்கிய இடம் எங்கோ ஓட முடியல. அவர் தன் உடலிடம் மனதிடம் சொல்கிறார், ஓடு ஓடு ஓடு, எப்படியாவது ஓடி உன் கால்களை தொடங்கிய இடத்தில் வைக்கிறது, வச்சுட்டேனே, உனக்குத்தான் இந்த உலகத்தில் எல்லாம், இது கிடைக்கவே கிடைக்காத சந்தர்ப்பம், இந்த தருணத்தை தவற விடாதே ஓடுகிறார். மூச்சிறைக்க ஆனால் ஓட முடியும். அவர்கள் அங்கே காத்துட்டே இருக்காங்க. தொலைவில் தெரிகிறார்கள், இன்னும் கொஞ்ச தூரம்தான், ஓடினால் ஜெயிச்சிடலாம், நிலம் நமக்குத்தான் என்று. ஆனால் நல்ல பார்வை மங்குகிறது, பொருட்கள் தெரியல, எல்லாவும் இருட்டாகுது. வெளிச்சம் இருக்கிறது, எனக்கு மட்டும் வேறு இருட்டாக இருக்கிறது என்றால் உடனே கலர்ந்து 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 மயங்கி அந்த துவப்பிட்ட இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி விழுந்து இறந்தார். அவர்கள் வருகிறார்கள். ஐயோ பாவம், ஒரு பேராசை கொண்ட மனிதன் உலகத்தையே தன்னுடையதாக்கி விடலாமே என்று எவ்வளவு காலையில் இருந்து ஓடினான், என்ன செய்யலாம் என்ற போது கதை எப்படி முடியும் தெரியுமா என்பவர்களே?
அவரை புதைப்பதற்கு 6 அடி தான் தேடி, அந்த 6 அடியே அவருக்கு கொடுங்கலே. இந்த உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றை காப்ஸா எழுதியிருக்கிறார் என்று நவீன இலக்கியத்தின் மிகப்பெரிய எழுத்தாளராக சொல்லப்படக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸ் சொல்றார். இதுதான் உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதை. எங்கோ ஒரு சின்ன கரிசல் கிராமத்தில் ஒரு மதிய பொழுதில் படித்துக் கொண்டிருந்த எனக்கும் தோன்றுகிறது, இது ரஷ்ய கதை இல்லை, என் ஊரில் நான் பார்த்த மனிதர்களின் கதை, என் விவசாயிகளுடைய கதை. நீங்கள் படித்தால் உங்கள் விவசாயிகளுடைய கதை. இவர்களில் ஒருவராக உங்கள் ஊரில் யாரோ ஒருவர் இருந்திருப்பார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விவசாயம் இல்லை. விவசாய நிலங்கள் எல்லாம் விலை போய்விட்டன, கட்டிடங்களாகிவிட்டது, வசிப்பிடமாக மாறிவிட்டது, தொழிற்சாலைகளாக மாறிவிட்டது. ஆனால் பேராசை மனிதன் மனதில் இருந்து போகவே இல்லை. நாளை காலையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் பகவமட் போலதான் ஓடுவீர்கள். எனக்கு போதும் தானே, நான் இவ்வளோ ஓடிட்டு திரும்பி வந்து என் பிள்ளைகளுக்கு போதும் என்று நினைக்கவே மாட்டேன். அங்கே ஓடினோடனே தெரிஞ்சினோடனே நேரம் இருக்குல்ல, ஓடிடலாம்ல. நாம் உண்மையில் பகவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அந்த விவசாயி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துட்டான். ஆனால் அவனுடைய பேராசை கொண்ட ஆன்மா நம் எல்லோருடைய மனத்திலும், நாம் எல்லோரையும் அன்றாடம் இப்படி பேராசை கொண்டவர்களாக உணர்த்து. அப்போ ஒரு கதை இலக்கியம் ஒரு மொழியில் எங்கோ எழுதப்பட்டது. எங்கோ ஒரு எழுத்தாளன் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இளைஞன் படிக்கும்போது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்றால், உனக்கு ஒரு வேளை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் உனக்கு தேவையானதுக்கு மேலே ஓத அடி கூட எடுக்காதே என்ற ஒரு உண்மையை எனக்கு கற்றுக். அப்போ ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்காக ஏதோ ரஷ்ய சமூகத்துக்கு சொல்கிறார், ரஷ்ய விவசாயிகளுக்கு சொல்கிறார். இந்த காப்ஸாயி பெரும் பண்ணையான் தான். இவர் ஒரு கதையை எழுதுகிற போது அந்த கதையின் வழியாக ஒரு சமூகத்திற்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையை யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக, யாரோ ஒருவர் அப்படி வாழ்கிறார் என்பதற்காக நீங்களும் வாழ முயற்சிக்காதீர்கள். நான் இந்த கதையை படித்து மூடிட்டு, ஒருவேளை இந்த விவசாயிக்கு பதிலாக விவசாயியினுடைய மனைவி ஓட விட்டிருந்தால் அவர் நிச்சயமாக இந்த பேராசை கொண்டவராக ஓடி இருக்க மாட்டார். அவர் ஒரே ஒரு வீடு கட்டுகிற நிலத்தை மட்டும் வச்சுக்கு, கிணறு இருந்தால் ஒரு கிணற்றை சொந்தமாக்கி கொண்டு, பசு இருந்தால் ஒரு பசுவை சொந்தமாக்கி கொண்டு, போதும் இந்த ஆசை என்று நிம்மதியாக மரத்தடியில் அமர்ந்து மிச்ச நேரத்தை வேடிக்கை பார்க்க தான் செய்வார். ஏன் ஒரு ரஷ்ய விவசாய பெண்மணிக்கு இருந்த அந்த மனது இன்றும் இருக்கிற இந்திய பெண்களுடைய மனது அந்த விவசாய ஆணுக்கு வரவு செய்கின்றான். நிலம்தான் உங்களை வழிநடத்துகிறது என்று நம்புகிறோம். இன்றைக்கி கூட அப்படிதான். உங்களை நடுத்தர வயதை சேர்ந்தவராக இருந்தால் உங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர், நீங்கள் இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மனத்தினுடைய மூலையின் குற்ற உணர்ச்சி எழும்பத்தான் தெரியும். வீடு கட்டுவது என்பது ஒரு வாழ்க்கையில் எல்லோருடைய கனவு. எல்லா பெண்களும் வீடு கட்டுவதை பற்றி வாழ்நாளெல்லாம் கனவு கண்டுவே தானே. சிலருக்குத்தான் அதில் வெற்றி, சிலருக்கு பாதி வெற்றி, சிலருக்கு குறைவான வெற்றி. நானே கூட அவளது வீடுன்னு ஒரு கதை எழுதினேன். இதுக்காக அப்படின்னா வீடு, வாழ்க்கை, நிலம், அதிலும் நிறைய நிலத்தை அடைவது, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, கொடைக்கானலில் பங்களா, ஊட்டியில் ஒரு பங்களா, முடியும் என்றால் சுவிட்சர்லாந்தில் ஒரு வீடு, இதையெல்லாம் சம்பாதிப்பது என்பதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய. உங்களுக்கும் பகவமுக்கும் வித்தியாசம் இல்லையா? உங்கள் வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் இத்தனை வீடுகளிலும் உங்களால் வசிக்க முடியக்கூடியதானா? இப்போ இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கிற்காக, உங்கள் இன்பத்திற்காக, உங்களை சற்று நேரம் மகிழ்ப்பதற்காக எழுதப்பட்டபடி உங்களை எழுதுவது. அது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்வதற்கு தேன் தடவி தருகிற மருந்து. அந்த மருந்தில் தேன் தடவப்பட்டிருக்கிறது என்பதற்கு அலைய உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. தேனும் மருந்து தான், மருந்தும் மருந்து தான், இரண்டையும் ஒன்றாக கலந்து உங்கள் நாவின் அதை தடவுகிறான் தலைப்பாழி. உருவு காப்ஸாய் எங்கிருந்தோ இப்படி ஒரு சின்ன ஊருக்கு எனக்கு அல்ல, உலகம் முழுக்க இந்த கதையை படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் இந்த கதையினுடைய சின்ன வடிவம் நான் படிக்கிற நேரத்தில் எல்லாம் துணை பாடத்தில் ஒரு கதையாக இருந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த கதை திரைப்படமாக வந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு படைப்பு எங்கோ தேசமுக்கு தேசம் தாண்டி அந்த உலகத்துக்குரியது இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் சர்வதேசத்துக்குமானதாக மாறுகிறது என்கிற போது புத்தகம் என்பது அந்த மொழிக்குரிய, அந்த நிலத்திற்குரிய படைப்பு மட்டுமல்ல, அந்த நிலத்தில் வளர்கிறது. நீங்கள் கடைக்கு போனால் நீங்கள் ஒரு ஆப்பிளை பார்த்தீங்க, ஆசையாக வாங்குவீர்கள். ஆனால் காஷ்மீரினுடைய எந்த மரத்தினுடைய ஆப்பிள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
எந்த சிறுவன் அந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றினான் என்று தெரியாது. எந்த பெண் அதனை கீழ் அமர்ந்து தன்னுடைய காதலை பேசினால் என்று தெரியாது. எல்லாவும் அந்த ஆப்பிள் பார்த்து கொண்டு தான் இருக்கும். உங்களுக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் கூட என்ன அப்படின்னா இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா, அவ்வளோதான். அதுக்கு விதை இருக்கிறதா என்று கூட நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கெல்லாம் விதை என்பதே விவசாயத்தில் இல்லை. நேரடியாக வந்துச்சுன்னா பரவாயில்லைன்னு நடக்கணும். அப்படித்தான் ஒரு படைப்பும் பதிக்கப்பட்டு ஒரு மொழியில் தரப்படுகிறது. விளைந்த நிலம், அந்த பழத்தின் ஊடாக இருக்கக்கூடிய சூரியன், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காற்று, அந்த மரம் சந்தித்த மழை எல்லாமும் அதில் இல்லை. ஆனால் அதுதான் அதனுடைய சுவையாக மாறி இருக்கிறது. ஆப்பிளுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்றால் அது அந்த நிலத்தில் விளைகிற அங்கே இருக்கிற மண்ணின், மழையின், காற்றின், சூரியனின் வெப்பத்தின் சுவைதான் அது இப்படி மாறி. நான் படித்த நிறைய கதைகள் எங்கிருந்தோ நமக்கு சொல்லப்பட்டது. நான் என்னுடைய பள்ளி வயதில் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஒரு திரைப்படம். எம்ஜிஆர் இப்போ கூட அப்பப்போ டிவிஷனில் அந்த படம் போடுவார். அந்த படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு அப்போ அந்த வயதில் அதிகமாக படத்தை தாண்டி எதுவும் தெரியல. கல்லூரி நாட்களில் படிக்கும் போது 1001 அரபி இரவுகள் என்று அரபு நாட்டினுடைய மிகப்பெரிய கதை தொகுதியை படிக்கிறேன். அந்த கதை தொகுதியில் ஒரு கதை தான் அலிபாபாவும் 40 திருடர்களுடைய கதை. அந்த கதை பாக்தாத் நகரத்தில் நடக்கிறது. தமிழ் சினிமா பார்க்கும்போது நமக்கு பாக்தாதும் தெரியாது. இன்றைக்கு அங்கே போர் நடக்குது. இஸ்ரேலுக்கு பெரிய போர் நடந்துட்டு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில். அந்த பெர்சிய நாடுகளுடைய வரலாறு தான் நமக்கு தெரியாது. கதை பாக்தாத்தில் நடக்கிறது. அலிபாபா வருகிறார், விறகு வெட்டியாக இருக்கிறார். அவருக்கு காசிம் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார். அண்ணன் தம்பிகள் இருவரை பற்றிய கதை அது. அந்த கதை 1001 இரவுடைய கதை என்று தெரியாமலே நாம் எல்லாரும் பார்த்துருக்குறோம். இந்த கதைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த திரைப்படம் 18 முறை இந்தியாவில் வேறு மொழிகளில் படமாகும். எல்லா இந்திய மொழிகளிலும் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பண்ணப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அலிபாபா இருப்பார் 40 திருடர்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போன்ற 40 திருடர்களை நமக்கு தெரியும், நானே நிறைய பார்த்துருப்போம். அது போன்ற ரகசிய குகைகளும் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், திறக்கத்தான் தெரியாது. அந்த கதையில் ஒரு வசதியான அண்ணன், ஏழ்மையான தம்பி. வசதியான அண்ணன் வசதியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாளிகையில் வசிக்கிறார். விறகு வெட்டியாக இருக்கக்கூடிய அலிபாபாவிற்கு கதையில் திருமணம் ஆகிவிட்டது. சினிமாவில் தான் அவர் காதலிப்பார். கதையில் திருமணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய விறகு வெட்டி. அவர் ஒரு நாள் கழுதைகளோடு விறகு வெட்டிட்டு திரும்பி வரும்போது திருடர்கள் குகைக்கு போகிறத பார்க்குறார். திருடர்கிட்ட குகையை ஒரு ரகசிய சொல்லால் திறக்கிறாரு. உள்ளே போகிறாங்க, பொருளை வைத்துட்டு வெளியே போகிறத பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு போட்டுக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முதன்முறையாக ஒரு பாஸ்வேர்டு போட்ட கதையே அவர்கள் செய்திருக்காங்க. ஓப்பன் சிசாமி திறந்துட்டு சிசிஐ தமிழில் அதை மாற்றிருக்கிறாங்க. அந்த சொல்லை சொன்னால் கதவை திறந்துடுமா, அது காட்டுவார்கள் ஒரு காட்சி. கீழே கதவை சுழட்டி திறப்பார். அப்படி திறந்து மூடுகிற ரகசிய கதவின் உள்ளே சென்று தேவையான பொருட்களை எல்லாம் அலிபாபா பார்க்கிறார், எடுக்கிறார். அரேபிய கதையில் அதில் ஒரு அழகான வரி இருக்கிறது. அங்கு பொன்னும் வைரமும் மலை மலையாக குவித்து கிடந்தன. ஆனால் அலிபாபா தன் தேவைகளுக்கான அளவு மட்டும் பொன்னை எடுத்துக்கொண்டார். திருடர்களிடமிருந்து திருடும் போதும் கூட ஒரு அறத்தை கடைபிடிக்கணும் போல. அவரும் அள்ளிட்டு வந்துடலாம், எல்லாம் திருட்டு போகிறார். அவர்கள் கணக்கு பார்க்க முடியாது. ஆனால் 2 கழுதைகள் அதில் சுணக்கிற பொது அளவிற்கு தேவையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வைக்கும் போகிறார். பொருட்களை எல்லாம் கொண்டுட்டு போகிறார். வீட்டுக்கு போன உடனே அலிபாபாவினுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வி என்னதுன்னா, இவ்வளோத்தையும் எங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்த அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு குறையில் நடக்குது, எல்லாத்தையும் சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, இது ஒரு குற்றம், உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவா, ஜெயிலுக்கு போட்டால் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். இந்த ஆசை வேண்டாம், இந்த பணம் வேண்டாம், எல்லாத்தையும் திருடத்தை கொடுத்துருவேன். இல்லை இதை வைத்து கொண்டு சில நல்ல காரியங்கள் செய்யலாம்னு நினைக்கிறேன், வைத்திருக்கிறேன். இவர்களுக்கு எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தார்கள் என்று பிரித்து பகுத்து அறிய தெரியாது. அதனால் என்ன செய்தார்களா, அந்த தங்க நாணயத்தை எடை போடுவதற்காக ஒரு தராசு வேண்டும் என்று தராசு அனுப்பினாங்களாம். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். ரூபாய் நோட்டை நிறைய பேர் என்ன தெரியாமல் 1 கிலோ 2 கிலோ என்று ரகசியமாக இரவில் எடை பார்ப்பார்கள் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. அண்ணன் வீட்டில் போய் தராசு வாங்கி தராசில் தங்க காசுகளை அலிபாபா எடை பார்க்கிறார். அதெல்லாம் படத்தில் வராது, கிடையாது, அதையும்.
எடை பார்த்து விட்டு எவ்வளவு எடை இருக்கிறதோ அவ்வளத்தையும் பார்த்து என்ன செய்கிறான்னா எல்லாவற்றையும் மண்ணுக்கு கீழே புதைத்து வடித்தார். நிறைய பழைய தலைமுறையில் வீட்டு பொருட்களை எல்லாம் இப்படி மண்ணுக்குள்ளே பார்த்துட்டு தாத்தாவும் மண்ணுக்குள்ளேயே போயிட்டாரு. அந்த பொருட்கள் எங்கே போனதுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அது இஷ்டம் இருக்குது. அவர் போனபோது அந்த காசிம் என்று அழைக்கப்படக்கூடிய பணக்கார அண்ணனுடைய மனைவி ஒரு தந்திரம் செய்திருக்கிறார். இந்த தராசு தட்டில் ஒரு மெழுகை ஒட்டி இருக்கிறார். எந்த பொருளை நீங்கள் எடை போட்டாலும் அந்த மெழுகில் ஒட்டி கொள்ளும். அவள் தராசில் தந்த நாணயங்களை எடை போட்டிருக்கிறார் உங்கள் தம்பி என்று அண்ணனிடம் சொல்லி, நீங்களெல்லாம் எண்ணி செலவிடுகிற ஆளாக இருக்கிறீர்கள், உங்கள் தம்பியோ தராசில் நிறுத்து பொற்காசுகளை செலவிடுகிற மனிதனாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே அண்ணனுக்கு நம்ப முடியல. ஏன் தம்பியா? இந்த பார் பொற்காசு, ஒரு நாணயம் ஒட்டி இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறார், அப்படியா என் தம்பியை நேரில் போய் கேட்குறேன்னு கேட்குறார். தம்பி உண்மையை சொல்கிறார். தம்பி போன அதே குகைக்கு போய் அண்ணன் குகையிலிருந்து வெளிவர அந்த சொல் தெரியாமல் உள்ளேயே இறந்து போகிறார். இது அந்த கதை. இந்த கதையை நமக்கு தமிழில் வரக்கூடிய இதே திரைப்படம் போலவே தான் மூலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 1001 இரவுகள்கிற இந்த கதையை உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழிலும் கூட ஆலை நடராஜன் என்பவர் 1001 இரவு கதைகள் என்ற தொகுதியாக வெளியிட்டு 10 தொகுதிகளுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறார். ஒரே பெரிய 1001 இரவுகள் என்ற ஒரு பெயரில் பெரிய எழுத்து கதை கூட உண்டு. தமிழிலே முழுமையாக இதை வாசிக்க முடியும். இந்த கதை உண்மையில் 1001 இரவுகள் தொகுப்பில் உள்ள கதைகள்னா சேர்த்துட்டாங்களா? ஏன்னா நிறைய கதைகளை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை அதை சேர்த்துருவாங்க. இப்போ கூட நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கும் என்றால் நம்ம சாக்ரட்டிஸுக்கு எழுதிடுவோம். அவர் சொன்னாரோ சாக்ரட்டிஸ் பேரில் ஏராளமான பொன்மொழிகள் இருக்கு. அப்படி யாரோ ஒருவர் இந்த கதையை சேர்த்து விட்டு இருக்கக்கூடும். அந்த கதையினுடைய அமைப்பில் இந்த கதை பொருந்தவில்லையே என்று தேடி பார்த்தேன், படித்தார். 18ஆம் நூற்றாண்டில் கேலண்ட் என்ற ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் அவர்தான் இந்த கதையை 1001 இரவுகளில் சேர்த்திருக்கிறார். ஒரு சிரியாவிலிருந்து வந்த ஒரு கதை சொல்லி இந்த கதையை சொன்ன உடனே நல்ல கதையாக இருக்குது, இந்த பெட்டிக்குள்ளேயே போட்டுருவோம் என்று 1001 கதைகளுக்குள் அறிய போட்டுட்டார். எங்கோ ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பில் வந்த கதை நாம் பார்க்குற நம்ம ஊர் தேட்டரில் ஒரு டூரிங் தேட்டரில் மாலை நேரம் பார்க்குற இந்தியா படம் வரைக்கும் இருக்குது. அப்படின்னா அந்த புத்தகம் எத்தனை நாடுகளை, எவ்வளவு கதைகளை, எவ்வளவு கடந்து. இந்த கதையில் எனக்கு பிடித்தமானது என்னன்னா, அந்த வரக்கூடிய திருடர்கள் எண்ணெய் வாங்குபவர்களாக வருவார்கள். எண்ணெய் கீப்பாயின்றபடி எண்ணெய் ஏற்கக்கூடியவர்களாக வருவார்கள். இன்றைக்கும் திருடர்கள் எண்ணெய் திருடுவர்களாகத்தான் வருகிறார்கள். எண்ணெய் திருடுவதான அவர்களுடைய நோக்கம். அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் எண்ணெய் தீப்பாத்திரோடு தான் அந்த திருடன் வருவான். எண்ணெய் தீப்பாத்தி எல்லாம் மார்சியானா மலை பாறையிலிருந்து உருட்டி விடுகிற அந்த படத்தினுடைய காட்சி கூட இருக்கிறது. ஒரு கதை நமக்கு தெரிந்த கதை, நாம் பார்த்த கதை. அநேகமாக எல்லோருக்கும் அலிபாபா என்றாலே இந்த படம் தெரியும், கதை தெரியும். குழந்தைகள் கூட அதை காமிக்ஸாக படிச்சிருக்காங்க. ஆனால் எங்கேயோ ஒரு 1001 இரவுகள் கதை உலகம் முழுவதும் சென்று அங்கிருந்து இருந்து மாறி 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 ஒரு தமிழுக்கு வந்து தமிழில் திரைப்படமாக தெலுங்கில், ஹிந்தியில், உருதுல எல்லா மொழிகளுக்கும் வந்திருக்கிறது என்றால் ஒரு படைப்பு அந்த மொழிக்கு உரியது மட்டுமல்ல. ஒரு சிறிய கதை சொல்லியால் இந்த கதை சொல்லப்பட்டது என்று கேலன் எழுதினாலும் கூட அந்த கதை 1001 இரவுகளில் சேருகிறது, உலகம் முழுக்க பயணம் செய்து. அப்படின்னா ஒரு புத்தகம் இப்படித்தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எதன் முடிவாகவோ வழியாகி பயணம் செய்து வேறு வேறு மனதை, வேறு வேறு மக்களை, வேறு வேறு கல்லுமறுத்து போய்கிட்டே. இங்கே நீங்கள் நாங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கும்படி நான் சிபாரிசு செய்வேன். அது வந்து தாவோ என்று அழைக்கப்படக்கூடிய தாவோ தத்துவங்களை பற்றிய ஒரு புத்தகம். பொதுவாக தத்துவம்னாலே நம்ம நினைக்கிறோம் வயசானவங்க படிக்கிறதே இல்லை. தத்துவங்கள் பயில வேண்டியவர்களே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தத்துவம் படிக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் வாழ வேண்டிய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய துவக்க வயதிலேயே தத்துவங்களை. அதிலும் இந்த தாவோ என்ற புத்தகத்தை சி மணி என்ற ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார். சின்ன நூல் தான், 81 பாடல்கள் என்ற ஒரு புத்தகம் தான். ஆனால் அதை மொழிபெயர்ப்பதற்கு பல ஆண்டுகள் அவர் செலவிட்டிருக்கிறார். அவ்வளவு எளிதாக மொழிபெயர்க்க முடியாத ஒரு புத்தகம் அது. அது ஒரு ஞானத்தினுடைய பொக்கிஷம். தாவோ என்பது சீனர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய ஞான நூல். 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட லாவோட்ஸே எழுதிய ஒரு ஞான நூல்.
அப்படிப்பட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டு ஒரு ஞான நூல் தமிழில் எளிதாக வாசிப்பதற்கு கையடக்கமான சின்ன புத்தகமாக இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சீமணி மொழிபெயர்ப்பு ஏன் சிறப்பு என்று சொல்லுவேன். அந்த ஞானத்தை தமிழில் தருவதற்கு தமிழுக்கேற்ற ஞான முறையோடு அவர் தந்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை மட்டும் நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு நேர்த்தியாக சீமணி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று தெரியும். ஒன்றே அதிலிருந்து உதாரணம் சொல்கிறேன். ஒரு குயவன் பானை செய்யும் போது அது அழகாக இருக்க வேண்டும் என்று மிக கச்சிதமாக பானையை செய்கிறான், விளிம்பு வைக்கிறான். ஆனால் பானையினுடைய பயன்பாடு என்பது அதன் வெற்றிடத்தில் தான் இருக்கிறது. பானை என்பது ஒரு பயனும் கிடையாது, வெற்றிடம்தான் பயன்பெறப் போகிறது. வெற்றிடத்தை அப்படியே பயன்படுத்த முடியாது என்பதற்காக பானையாக பாத்திரமாக மாற்றினோம். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொன்னால் உங்கள் வீடே ஒரு வெற்றிடம்தான். நீங்கள் வெற்றிடத்தை தான் வசிக்கிறீர்கள், வெற்றிடத்தை தான் உறங்குகிறீர்கள், வெற்றிடத்துக்கு பாதுகாப்பு சுவரம் தான் உண்டு. படித்த மறுநிமிடம் என் மூளையில் என் மனதில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. என்ன என்றால் வெற்றிடத்தை கையாளுவது தான் கடினம். வெற்றிடத்தை நீங்கள் அப்படியே செய்ய முடியாது. நீங்கள் எப்போதாவது சும்மா நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் கை விடுங்க, உள்ளே ஒன்றுமே. ஆனால் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அடைவீங்க. எப்போதெல்லாம் வெறுமையை நீங்கள் தொடுகிறீர்களோ, வெற்றிடத்தை தொடுகிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் மனம் சந்தோஷத்தை அடையும். நம்ம அதை அச்சம் தரக்கூடிய ஒன்று இல்லை. வெற்றிடம் என்று சொன்னோன்னே நமக்கு ஒரு அச்சம் ஆகுது. அச்சம் என்பது இதை ஒரு கலை வடிவமாக மாற்றி தருகிறது. அந்த கலை வடிவமாக மாறும்போது பானையாக உருப்படுகிறது. தான் அந்த பானையுடைய வடிவத்தை செய்கிறேன், கச்சிதமாக இருக்கும். அது ஒரு பயன்பாட்டுக்குரிய வடிவம் என்றாலும் ஒரு கலைப்பொருளை போல நேர்த்தியாக செய்யப்பட்ட வடிவம். ஆனால் பயன்பாடு பானையினுடைய இந்த வனப்பில் இல்லை, வடிவத்தில் இல்லை, வெற்றிடத்தில். 6ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு ஞானி சீனாவின் இப்படி எளிய மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். இது மன்னர்களுக்கு அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, எளிய மக்களுக்கு அளிக்கப்பட்ட உபதேசம். அவர் எல்லா பாடலுமே எளிமையான சிறு சிறு கன்னிகள். நமக்கு ஊரில் இருக்கிற நம்மகிட்ட அந்த மரபு இருக்கு. இந்த மாதிரியான கன்னிகள் வழியாக ஞானத்தின் சொல்லலாம். அதில் அவர் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, மனிதன் விரைப்பாக இருக்கிறான், விரைப்பாக நடந்து கொள்கிறான். விரைப்பாக இருக்கிற பொருட்கள் நீடித்து இருக்காது, லகுவாக இருக்கக்கூடிய பொருட்கள் நீடித்து இருக்குது. தண்ணீர் லகுவாக இருக்கிறது, தண்ணீர் ஈரத்தோடு இருக்கிறது, தண்ணீர் மிருதுவாக இருக்கிறது, நீண்ட நாள் இருக்கிறது. அப்படின்னா மனிதன் உயிரோடு இருக்கும் வரை இருக்கக்கூடிய விரைப்பை விட அவன் இறந்த பிறகு அவன் உடலில் இருக்கக்கூடிய விரைப்பை நீங்கள் தாங்க. இப்போ வாழ்க்கையிலேயே எதற்காக நீங்கள் இவ்வளவு இலகுவாக இருக்க வேண்டிய நீங்கள் இவ்வளவு விரைப்பாக நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் அதிகாரம், உங்கள் படிப்பு, உங்கள் செல்வம், உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களை பற்றி இருக்கக்கூடிய பெரிய கர்வம் எல்லாம் உங்களை விரைப்பாக மாற்றுகிறது. நான் பெரிய ஆள் அவன் சொன்னான். அப்படியல்ல, விரைப்பான பொருட்கள் நீடிக்க. அப்போது ஒரு ஞான மொழி சீனா முழுவதும் வந்து சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு போய் யூரோப்பாவுக்கு வந்து எத்தனை மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. தமிழில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் வாங்கி படிப்பதோடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை உணரத் தொடங்கினீர்கள் என்றால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எதை துயரென நினைக்கிறீர்களோ அது துயரில்லை என்று எந்த மகிழ்ச்சி பறிபோய்விட்டது என்று நினைப்பீர்களோ அந்த மகிழ்ச்சி உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு சமநிலையை உருவாக்குவது தான் அந்த தாவோவினுடைய அடிப்படை. அது உங்கள் வாழ்க்கையை சமமாக பார்க்க செய்கிறது, சமமாக உணர்ச்சிகளை கையாள செய்கிறது, சமமாக இந்த வாழ்வை மதிப்பிட செய்கிறது என்றால் அது ஒரு ஞானம். அந்த ஞானம் தமிழ். அப்போ எந்த மொழி யார் சொன்னது எல்லாம் கடந்து நம்மிடம் அந்த புத்தகமாக செய்தார். காப்கா என்ற ஒரு எழுத்தாளர் நவீன இலக்கியத்தில் அவர் ஒரு பெரிய மேதையாக கொண்டாடுகிறார்கள். தமிழில் அவருடைய நிறைய புத்தகங்கள் வந்தது. அவரோட ஒரு கதையை சொல்லி நேரம் வந்து உரையை முடிக்க. ஒரு குளிர் பிரதேசத்தை மிக கடுமையான குளிர்க்கூடிய ஒரு இரவில் ஒரு மனிதன் குளிர் காய்வதற்கான நிலக்கரி எல்லாமும் கசப்பான். அங்கெல்லாம் என்ன பண்ணால் நிலக்கரி எடுத்து தான் நிலக்கரியை வாங்கிட்டு வந்து அந்த அடுப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெப்பம் இருக்கும், வீடெல்லாம் கதகதப்பாக இருக்கும். இவன் ஒரு ஏழை நிலம் நிலக்கரி வாங்க காசு இல்லை. இருந்த நிலக்கரி துண்டுகளை எல்லாம் போட்டு கூட அவன் குளிர் காண்டித்தான். இப்போ எதுவுமே ஒரு இரும்பு வாளியை அடித்து கொண்டு நிலக்கரி வெப்பவனுடைய வீட்டிற்கு வாங்கி எனக்கு கொஞ்சம் நிலக்கரி கடனாக கொடுங்கள், குளிர் தாங்க முடியல, இதே குளிர் இரவெல்லாம் இருந்தால் இறந்துடுவேன்னு கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிடான். அந்த நிலக்கரி வியாபாரியோ பேராசை தவிர இந்த மாதிரி நெருக்கடியில் வந்தால் 2 மடங்கு விலை கேட்பான்.
அதுவும் ராத்திரி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா திறக்க மாட்டான். இவர் கதவை தட்டுகிறார். உள்ளே இருந்த அவனுக்கு திறக்க மறுக்கிறான். இவர் சொல்கிறார், ஐயா உள்ளே எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், என் தந்தையும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இளமையில் எப்படி இருந்ததில் இருந்த வரைக்கும் எனக்கு தெரியும். நிறைய முறை உங்களிடம் வாங்கியிருக்கிறேன், பணம் கொடுத்திருக்கிறேன், இப்போது எந்த பணம் இல்லை, ஆனால் குளிர் தாங்க முடியல, இறந்துருவேன், எனக்கு கடன் கொடுங்கள், ஒரே ஒரு இந்த இரும்பு வாரியரை நிலக்கரி கொடுத்தீங்கிறார். இந்த அளவுக்கு தன்னை சொன்னது, தான் சிறுவையில் சொன்னது, இவங்க அப்பாவை சொன்னதுன்னே கொடுத்துடலாமோன்னு லேசாக ஒரு ஆசை உண்டாகுது. உள்ளிருந்து அவர் மனைவி சொல்லுகிறார், நீ ஒரு பைத்தியக்காரன், ஒருவனை எளிதாக ஏமாற்ற வேண்டும் என்றால் அவன் கடந்த காலத்தை சொல்லணும், அதிலும் குறிப்பாக அவன் இல்லாமல் இருந்த நாட்களை சொன்னால் அவன் மனம் இது கொடுத்துருவான். நீ இப்போ வசதியான ஆளியா, நீ ஏன் கொடுக்கணும்? வர்ற போகிறவனுக்கெல்லாம் நிலக்கதி இப்படி கொடுக்கறதுக்காக நாம் வியாபாரம் பண்ணுறோம். கதவை திறக்காதே, மன்றாடுகிறவர்களுக்காக கதவை திறக்க ஆரம்பித்தால் நீ வணிகனாக இருக்க முடியாது என்றார். ஏன்னா வணிகர்களுக்கு அறம் என்பது மன்றாடங்கள் கூட கேட்கக்கூடாது என்பதுதான் கூட. நான் நல்ல வணிகர்கள் அப்படி இல்லையே, அவருடைய நிறைய ஈகை கறிகிறாயை கொடை கொடுக்கிறார்கள், அறம் செய்கிறாரை நானே பார்த்தேன். ஒருவேளை மோசமான வணிகர் என்பதற்கு அடையாளமாக கூட இருக்கும். இவன் கதவை திறக்கல், அவன் தட்டி 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 புடினி ஓய்ந்து கடைசியில் என்ன செய்யன்னு தெரியும், என்கிட்ட பணம் இல்லை, அதனால் எனக்கு நிலக்கரி கிடைக்காது என்றால் இந்த உலகம் எவ்வளவு குரூரமானது என்று கேட்டான். ஒரு மனிதனை அவனுக்கு பணம் இல்லை என்பதற்காக சாகவிடும் என்றால் இந்த உலகம் உண்மையில் அன்புமயமானது. நாம் இவ்வளவு சொல்லுகிறோமே, இவ்வளவு தேவாலயங்கள் இருக்கிறது, இவ்வளவு வழிபாடுகள், இவ்வளவு அன்பை பற்றி பிரச்சாரம் இருக்குமே, நன்றாக கருகிறது. பிள்ளையில் ஒரு மனிதன் இறந்து விடுவான் என்றால் இன்னொரு மனிதன் சாகட்டும் என்று கைவிடுவான் என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா என்று நினைக்கிறான். இரும்பு வாடியோடு நடந்து கொண்டிருந்தவன் இரும்பு வாடியோடு பறந்து வானில் மறைத்து விட்டான் அப்படின்னு கதை முடித்தது. இரும்பு வாடியோடு அவன் பறந்து மறைந்து விட்டான் என்னுடைய நமக்கு ஆச்சரியமாக அதை எப்படிங்க மறப்பான்? மறந்துவான். அவன் மறக்க அவன் இந்த உலகம் வேண்டாம் என்று இன்னொரு உலகத்தை நோக்கி போயிட்டான். நடந்தது எல்லாமே தெரியும், வழியில் செத்துக்கலாம், என்னமானது இருக்கலாம். ஆனால் எழுத்தாளன் ஒரு மாயத்தை உருவாக்குகிறான். என்ன என்றால், நீங்கள் எப்போது ஒரு மனிதனை கைவிடுகிறீர்களோ அப்போது அவன் பரப்பவனாக மாறி விடுவான், அவன் அரசியல் கொண்டவனாக மாறி விடுவான். அவன் இரும்பு வாடியோடு பறந்து போவதை யாரும் பார்க்கவே. அதுதான் இல்லாதவர்களுடைய பேரம் என்பது. அவர்களுடைய எந்த அதிசயமும் உலகத்தின் கருதலுக்கு பொருட்டே இல்லை. இதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காப்கா எழுதிய ஒரு கதை தான். ஆனால் அந்த கதை இன்றைக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு வெளிச்சம் போல நமக்கு பொருந்துகிறது. என்ன அப்படின்னா, என்றாது இல்லாதவர்கள் உங்கள் கதவை தட்டி இப்படி ஒரு நெருக்கடியின் போது உதவி கேட்பார்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் எதையேனும் கொடுங்கள். ஒரு வாழை நிறைய இல்லையா, ஒரு துண்டு நிலக்கரியாவது கொடுங்கள். இல்லாவிட்டால் திறந்து அந்த மனிதனோடு கொஞ்சம் முறையாடுங்கள். கனசின் அருகே உட்கார வையுங்கள். கொஞ்சம் ஒரு குவளை தேநீர் கொடுங்கள். அது போதும் நீங்கள் மனிதர்கள் என்பதற்கு அடையாளம். நாம் எல்லோரும் அப்படி இருப்போம் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாதவர்கள் இருக்க முயற்சிக்கலாம் என்று சொல்கிறேன். அதற்கு புத்தகங்கள் உறுதுணை செய்யும். நன்றி.